சார் நாளைக்கு நிர்வாக கூட்டத்துல ஏதாவது ஒரு மோதல் வெடிக்கும்னு பாக்குறீங்களா சார் கட்சிக்குள்ள? நாளை நடக்கிற இதுல அவர் தன்னிலை விளக்கம் கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். ஓகே. அப்படி தன்னிலை விளக்கம் கொடுக்கிற பொழுது மல்லை சத்யா இந்த பொறுப்புல இருந்து நானே விலகிக்கிறேன், ஓகே. ஐயாவுடைய விசுவாசியா அவருடைய தொண்டனா கடைசி வரைக்கும் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை எடுப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதுன்னு பார்க்கிறேன். அதை ஓகே திரு வைகோ அவர்கள் வலியுறுத்தினால் அவர் ஏற்றுக்கொள்வார். மல்லை சத்யாவுடைய ராஜினாமாவை வைகோ ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிறது அது ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. கூடவே வைகோ கூட பயணித்தவர் மல்லை சத்யா. நீங்க பல நடைப்பயிற்சி பயணத்துல இருந்து கூட அவர் தமிழ்வழி கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் இருக்கிறாரு. பல கூட்டங்களை அவர் முன்னின்று நடத்தி இருக்கிறாரு மிகப்பெரிய அளவுல. லாஸ்ட் எலெக்ஷன்ல கூட மதுராந்தகம் தனித்தொகுதியில வந்து சீட்டு கொடுத்தாங்க, தோத்துட்டாருன்னு நினைக்கிறேன் சார். ஆமா ஆமா ஆமா, அதுல உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்னாரு. இந்த சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த 4 மாவட்டங்கள்ல அதிமுகவுக்கு கிடைத்த ஒரே ஒரு எம்எல்ஏ மரகதம் குமரவேல். அவங்க தான் தோற்கடிச்சு ஜெயிச்சு வந்துட்டாங்க. அதனால கட்சியில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர். 20ஆம் தேதி என்ன நடக்குங்கிறது 24 மணி நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும் நாளைக்கு என்ன நடக்க போகுது.